AK64 அந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இல்ல வெங்கட் பிரபு தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மங்காத்தா பார்ட் 2 ஆன் த வே, ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடுக்கா நியூஸ் வந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பலகாலமா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 எந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கணும்னா நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு நமக்குள் சினிமா. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு எல்லாம் சினிமா அப்டேட்ஸ் தான் நம்ம சேனல்ல எத்தன நாளா குடுத்துட்டு இருந்தோம். ஸோ இன்னையிலேருந்து அது மறுபடியும் ரெஸ்யூம் ஆவுது. ஸோ இன்னைக்கு நமக்கு நெறைய அப்டேட்ஸ் வந்திருக்குது. இத்தன வாரம் வுட்ட கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ற மாரி. ஸோ என்னென்ன அப்டேட்ன்றத வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் நம்ம பலகாலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் அதுக்கான போஸ்டர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனா வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு 27ஆம் தேதி மார்ச் மாசம், இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 1 ஜிவி பிரகாஷோட ஹேப்பி ராஜ், 2வது வந்து நீ ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அண்ட் 3வதா வந்து மலையாளம்ல நம்ப நிவின் பாலியோடைய அதாவது நிவின் பாலி வந்து 2 ஃப்ளாப் மூவிஸ் பேக் டு பேக் குடுத்தாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி வர மாரி ஒரு 2 படம் வந்திருக்குது. ஒண்ணு வந்து நமக்கு ஆல்வேஸ் தெரியும் சர்வமையா. ஸோ இப்ப தியேட்டர்ஸ்ல என்ன வந்திருக்குன்னா, பிரதிச்சயா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கான ரிலீஸ். இது மட்டும் இல்லாம நமக்கு ஓடிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்குது. நம்பளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அப்புறம் மணிகண்டன் கடைசி விவசாயி காம்போ திரும்ப ரீயூனைட் ஆயிருக்காங்க. ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து என்கிற காட்டான். மொத்தம் 5 மணி நேரம் டியூரேஷன், 10 எபிசோடு ஒரே சீசன். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஸோ நான் அந்த படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ பாதியிலே வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்துட்டேன். படம் ஆனா நான் பார்த்த வரைக்குமே சூப்பரா இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுக்கான ரிவ்யூவும் நம்ம போடப் போறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம பேலன்ஸ் இருக்கிற அப்டேட்லாம் பார்க்கலாம். ஓடிடி ரிலீஸ் அப்படின்ற வரப்ப, நமக்கு வந்து தாய் கிழவி ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ அது இல்லாம 4த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆரி. ஆரி அவரோடது. ஆரி அர்ஜுனா பிக் பாஸ் 4 வின்னர். அவரோடது வந்து பிரைம்ல வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டி சில பல ட்ரெய்லர் கட்ஸ் வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ நம்ப சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்ச கார்மிலியன் செல்வம் அப்படின்ற படம் வந்து ட்ரெய்லர் வெளிய வந்திருக்கு. நல்லாவே இருக்கு. அது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மாரி. அந்த படம் வந்து ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ அலாங் வித் தட் ஏப்ரல் 3 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லவும், நமக்கு ஏப்ரல் 3 அதோட இல்லாம ஒரு 2, 3 படம் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆனதுனால ப்ரீபாண்ட் ஆயிருக்குது. நீலிரா, காளிதாஸ் 2, லீடர் இந்த 3 படமும் சேர்ந்து கார்மேனி செல்வம் அந்த படத்தோட சேர்ந்து ப்ரீபாண்ட் ஆகி வந்திருக்குது. அது என்ன படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்.ஐ.கே. ஸோ நம்ம பிஆரோட எல்.ஐ.கே போஸ்ட்பாண்ட் ஆனதுனால இந்த படம் எல்லாமே ப்ரீபாண்ட் ஆகி முன்னாடியே வருது. ஸோ மறக்காம போய் பார்க்கலாம் தியேட்டர்ல. எல்லா படமும் வந்து நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஏன்னா எல்லாமே தமிழ் படங்கள் நல்லா இருக்கும். நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் லீடர் படம் ட்ரெய்லர்லாம் சூப்பராவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே. இப்ப நம்ப வந்து ஒரு நல்ல அப்டேட்டா ஒண்ணு பார்க்கலாம். என்னன்னா, கர நம்ம தனுஷாரோட கர இருக்குது இல்லையா? அந்த படத்துல இருந்து இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எல்லா கேரக்டர்ஸோட பேர்கள் வந்து ரிவீல் ஆகி ஒரு கிளிம்ஸ் மாரி விடப் போறாங்களாம். ஸோ அதுக்கு வந்து மமிதா பைஜூக்கு வந்து செல்லி ஆல்ரெடி போஸ்டர்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிளிம்ஸ் மாரி விடப் போறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி. மமிதா பைஜூவோட பேர் வந்து செல்லி, கே.எஸ். ரவிக்குமாரோட பேர் வந்து கந்தசாமி, சுராஜோட பேர் வந்து பரதன், கருணாஸ் பேர் வந்து காசி மாயன், அப்புறம் ஜெயராம் பேர் வந்து முத்துசெல்வம், பிருத்திவி பாண்டியராஜன் பேர் முருகேசன். ஆஸ் யூசுவல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தனுஷோட பேரு கர, என் பேரு கரசாமி. ஸோ அந்த இதுக்கு நான் வெயிட் பண்றேன். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சென்சார்ட் ஆயிருக்குது. அதோட டோட்டல் டியூரேஷன் 1 மினிட் அண்ட் 41 செகண்ட்ஸ். ஸோ டீசர் கிளிம்ஸே நம்ம பார்த்தோம். அதுவே சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆம். ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. நம்ம வந்து அத ஃபுல்லா பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வரப்போகுது. அந்த படம் நமக்கு வந்து அ கம்மிங் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம அந்த படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஆ கர டைரக்டர் விக்னேஷ் ராஜா வந்து ரீசென்ட்டா விகடன்ல வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. ஸோ அதுல வந்து என்ன சொன்னாருன்னா, அந்த படத்தோட பிளாட் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாவே இருந்துச்சு. 1991ல ராமநாதபுரத்துல கரசாமி அப்படின்ற ஒருத்தரோட லைஃப் அத பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அத கொஞ்சம் டீட்டெயில்டா
கரண்ட்ல போயிட்டு இருக்கிற இஷ்யூஸோட சேர்ந்து ஒத்து போற மாரி தான் அந்த கதை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம். ஒரு இன்டென்ஸ் வார் ஈராக்குக்கும், யுஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்குது. அப்ப ஆயில், பெட்ரோலுக்கோட தட்டுப்பாடு இருக்குது இல்லையா? அதுவும் இவர நம்பி அதாவது நம்ம கரசாமிய நம்பி இருக்கிற அந்த பீப்பிள்ஸ வந்து நல்லபடியா ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. இது 2யும் சேர்ந்து பிளெண்ட் பண்ண மாதிரியான ஒரு எமோஷனல் டிராமா தான் இந்த படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா படமும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். நம்ம போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீலிரா. அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு குட்டி, குட்டி அப்டேட்ஸ் பார்த்துரலாம். நம்ம அயோத்தி படம் இருக்கு இல்லையா? அதோட டைரக்டர் அடுத்த படத்துக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு கேஸ்டிங் கால் கேட்டிருக்கிறாரு. நெறைய பேர் அதுக்கு அப்ளையும் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு சினிமாக்கு போகணும் ஆசை. இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ எல்லாரும் போய் அப்ளை பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிற வழிய பாருங்க. அண்ட் தென் விலங்கு அந்த படம் அந்த வெப் சீரிஸ் நம்ம எல்லாருமே வந்து சூப்பரா பார்த்து ரசிச்சிருப்போம். விமல் அண்ணா நடிச்சது. ஸோ அதோட சீசன் 2 அந்த சீசன் 1 டைரக்டரே தான் இதையும் டைரக்ட் பண்ண போறாருன்னு நெனச்சோம். பட் ஆனா அவர் தான் அதில லீடாவே நடிக்க போறாராமா. இது வந்து அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் வந்து டைரக்ட் பண்ண போறாங்களாமா. இன்னும் ஒரு 1 வீக்கான ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார் படத்தோட டைரக்டர், பியார் பிரேமா காதலோட டைரக்டர் எலன்ஸ் அவரு வந்து ஒரு படத்துல ஹீரோவா டெபியூட் ஆக போறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு காமெடி ஜானர்ல இருக்கிற ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து எம்.எஸ். பாஸ்கர் சார் இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் சிங்கிள் ரத்னகுமாரோட 29த் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லையா? அதுல மேன்ஷன் குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 வெளிய வரப்போகுது. இது இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள். இந்த படம் வந்து ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யாரு ஃபூல் ஆக போறான்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ரியோ அவர்களோட புது மூவியோட பூஜா. இதுல வந்து எஸ்கே, லோக்கி அப்புறமேட்டு வந்து யோகி பாபுலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. படத்தோட பேர் மேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராமச்சரணோட அதாவது நம்ப மெகா பவர் ஸ்டார் ராமச்சரண்ன்ட்டேன். ராம் சரணோட பர்த்டே முன்னிட்டு பெட்டி படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் ஒண்ணு வெளியாயிருக்கு. ஸோ அது நாம போய் எல்லாரும் பார்த்து அந்த படத்துக்கும் நம்மளோட சப்போர்ட்ட குடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் a ஹியூஜ் பெரிய அப்டேட். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்பளுடைய ஏகே 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 அவருடைய படம் இருக்குது இல்லையா? அவரோட படத்த பத்தின ஒரு அப்டேட் தான். அதாவது சிவகார்த்திகேயன் அண்ட் வெங்கட் பிரபு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஸோ அந்த படம் இப்போதைக்கு டேக் ஆஃப் ஆவாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மங்காத்தா 2 அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ட ரைட் பண்ணிட்டு இருக்கிறாராமா வெங்கட் பிரபு அவர்கள். கண்ணன் ரவி நம்ம ட்ரிபிள் டி படத்தோட ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணதுக்கு அவங்களும் ஓகேன்ற மாரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேப்ல ஏகே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தையும், சிறுத்தை சிவா படத்தையுமே முடிச்சுட்டாருன்னா, இவங்க 2 பேருமே ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மங்காத்தா 2 டேக் ஆஃப் ஆவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளதான். இதோட இந்த வீடியோ முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஜனநாயகன் படம் ரீசென்சார் ஆயிருக்கு. சர்டிஃபிகேட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். எலக்ஷன் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போய் படத்த தியேட்டர்ல பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதோட நான் கடைய மூடிக்கிறேன். ஏன்னா, காட்டான் அந்த படம் பெண்டிங்ல அங்க இருக்கு. அத பார்த்துட்டு வந்து நானு ரிவ்யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஹாப்பி ராஜ் அந்த படத்துக்கு வேற போற வேலை இருக்குது. ஸோ இதோட நான் கடைய மூட்டு கிளம்புறேன். ஹோப் நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் சேனல்ல வந்திருக்கிறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி இருக்க பெருசாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்ட குடுங்க. பை.